மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது மறதி. ஏன் மறதி, எப்படிலாம் நமக்கு மறதி ஏற்படுங்கிறது தான் இதில் நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதிலேயும் தப்பிக்க முடியுமா, அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னென்ன மறதி இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு ஏற்படுது. இப்போ ஃபோன் பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கால் ரிங் போயிட்டுருக்கும் போதே யாரோ ஒருத்தன் பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட டைவர்ஷன் ஆகிட்டு திரும்பி பார்க்கும்போது திரும்ப அந்த ஃபோன் எடுப்போம், யாருக்கு அடித்தவங்கிறதே குழம்பி போயிடும். இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் யாருக்காவது நண்பர்களுக்கு காலையில் பார்ப்பீங்க, அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் தெரிய வரும், உடனே ஒரு வாழ்த்தை போட்டுருவீங்க. அவருக்கு பல்வேறு வாழ்த்தை சிறப்பாக போட்டுருவீங்க. அதன் பிறகு அதே நண்பரை நீங்கள் எப்போதும் பார்க்குற இடத்துல பார்ப்பீங்க, ஆனால் அவர்கிட்ட வாழ்த்து சொல்ல மறந்துடுவீங்க. காலையில் போட்ட வாழ்த்து முடிஞ்சு போச்சு, அன்றைய தினம் அந்த வாழ்த்து முடிஞ்சு போச்சுன்னு மனசு ஏற்றுக்கிட்டு நேரில் பார்க்குற அந்த நண்பனுக்கு வாழ்த்து சொல்கிற பழக்கமும் மருகி போயிடுச்சு, மறந்து போயிட்டுருக்கு. அதே போல் ஃபோன் எடுத்து யாருக்காவது பணம் அனுப்பணுன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு பணம் அனுப்புவதை மறந்துடுறோம். ஃபோன் பண்ணிவிட்டு எதிர்பக்கம் ஃபோனை எடுத்த பிறகு எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் யோசித்து எதுக்காக ஃபோன் பண்ணேன், மறந்துட்டேன், திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளும் இப்போ நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்ட பொருளை அப்படியே வைக்கிறதும், போட்ட லைட்டை ஆஃப் பண்ணாமல் விட்டுறதும், எல்லாத்துலேயும் மறதி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஏன், என்ன காரணம், எதனால் நமக்கு இந்த மறதி வந்துகிட்டு இருக்குது? இதுக்கெல்லாம் ஒரே காரணம், நம்ம கூட எப்போதும் இருக்கின்ற இந்த ஒரு விஷயந்தான். இது இன்டர்நெட், ஃபோன் அனைத்தும் ஒரு மாய வலை. 2K கிட்ஸுக்கு முன்பு எல்லார் வாழ்க்கையிலையும் 96 படம் போல் பசுமையான நினைவுகள், சிறு வயது நினைவுகள் எல்லாருக்கும் பசுமையாக இருக்கும். ஆனால் 2K கிட்ஸுக்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நடந்த பசுமையான நினைவுகள்லாம் கேட்டிங்கன்னா யாருக்கும் அப்படி ஒரு பசுமையான நினைவுகளே இல்லை. ஏன்னா 90 கிட்ஸ், 80 கிட்ஸ், 70 கிட்ஸ்லாம் வெளி உலகத்தில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தனால பசுமையான நினைவுகள்ன்ற ஒன்றுமே கிடையாது. 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பொத்தி பாதுகாத்து ரசித்து வாழ்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ எடுத்துகிட்டு எதையும் பார்க்காம அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்ததே மறந்து போய் இருக்கிறது இன்றைக்கி காலகட்டம். இதெல்லாம் ஏன், அளவுக்கு அதிகமான விஷயங்களை மனசில் ஏற்றுறதுனால. அன்றைக்கி பசுமையாக இருந்தது, குழந்தை தான் பார்த்த விஷயங்களை மனசில் ஏற்றிக்கிச்சு, எல்லாமே தானாக கற்றுக்கொண்டது, எல்லாமே லைவாக வெளியே பார்த்து கற்றுக்கிட்டது. இப்போ லைவை கூட ஃபோனில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. லைவ்னு சொல்லப்படுற விஷயமே ஃபோனில் தான் பார்க்குறாங்க. குழந்தைகள் ஃபோனில் தான் விளையாடுது, ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுது, ஃபோன் கொடுத்தா தான் விஷயம் எல்லாமே செய்யுது. இதனால் என்ன ஆகுது, அந்த குழந்தை பசுமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த மூளையில் தேவையில்லாத விஷயங்கள் படிஞ்சு தேவையான விஷயம் படியாமே போயிடுது. அன்றைய குழந்தைகள் நிறைய மனப்பாடம் செய்வார்கள், திருக்குறளை சொல்வார்கள், நிறைய விஷயங்களையும் மனப்பாடம் செய்து பாடும்போதும் சொல்லும்போதும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைய குழந்தைகள் அப்படி இல்லை, எல்லாமே ஃபோனில் இருக்குது. அதேமாதிரி பெற்றவர்கள் எல்லாம் குழந்தைக்கு எல்லாம் தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி தேவையானதை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க. இவங்க மறந்துறதுனால குழந்தைகள் நினைவாற்றல் மறந்தே போயிடுது. குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி படிப்படியாக குறைஞ்சிருது. அளவுக்கு அதிகமான படிமானம் அவர்களுக்கு தேவையான அறிவை தேவையான நேரத்தில் உபயோகப்படுத்தவே முடியாமல் போயிடுது. கர்ணனுக்கு எப்படி ஆபத்தான சமயத்தில் தனக்கு தெரிந்த வித்தையை பயன்படுத்த முடியாமல் போனதோ, இன்றைய 2K கிட்ஸுகளுக்கு தேவைக்கு அவசியத்திற்கு அவர்கள் படித்த விஷயமோ தெரிந்த விஷயமோ ஞாபகம் வராமலே போய்விடுகிறது. இப்படி ஞாபக மறதி அனைத்து வகையிலும் அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கு அனைத்தும் காரணம் இந்த கையில் உள்ள ஃபோன் தான். இந்த இன்டர்நெட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம மூளையிலேருந்து எல்லாத்தையும் எழுதிருச்சு. நாம் முட்டாளாகவும் ஞாபக சக்தி இல்லாமலும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். இது அறிவாளியாக இருக்குது. ஆனால் இந்த அறிவாளியாக இருக்கிறதுக்கு நம்ம இதிலேயே மூழ்கி தேவையில்லாததை பார்த்துக்கிட்டே இருக்கும். பொழுதுபோக்குன்றது நாடகம், சினிமா,
இப்படி தான் இருந்துச்சு. வீட்டில் உள்ளவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யாராரோ என்னென்னவோ செய்கிறதெல்லாம் சமூக ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே வந்த பரபரப்பாக இருந்த ஒரு விஷயம் 2 வருஷம் கழித்து வந்தாலும் அதையும் புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்து நாமளும் பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் மறதியோட உச்சக்கட்டம். இது எல்லாமே மனசார முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் நாம் செய்கின்ற காரியத்தால் தான். எல்லாமே அலட்சியமும் காரணம். இது போல் அலட்சியம் இல்லாமல் சீரியஸான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். வாழ்க்கையில் கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்டை மட்டுமே சாதிப்பாங்க. அவர்கள் செய்த தொழிலை சிறப்பாக செய்ததால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் யாரும் எதிலையும் திறமைசாலி இல்லாமல் மறதி ஆட்கொண்டு அனைத்திலும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு செய்து நமது ஞாபக சக்தியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத சங்கதிகளை செல்போனில் சமூக ஊடகங்களில் பார்ப்பதை தவிர்த்து தேவையானதை, மாணவர்கள் என்றால் படிப்பு, தொழில் செய்பவர்கள் தான் சார்ந்த தொழில், இப்படி அவர்களுக்கு வேண்டியது மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் மீண்டும் ஞாபகம் தெளிவான சிந்தனையோடு சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து தேவையில்லாததை விட்டு ஒழிங்கள், நல்லவைகளை மட்டுமே பாருங்கள், வாழ்க்கையை மீட்டெடுங்கள், தேசத்தை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.